அஸ்ஸலாமு அலைக்கும். 4வது கேள்வி. மீடுடன் வளைகுவரையம் பல்பூமி அதனோடு சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி. திறன்கள் அதனோடு சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி தான் இது. இதுக்கு வந்து என்ன செஞ்சிருக்காருன்னா உங்களுக்கு வட்ட வரைகூடையை சம்மந்தப்படுத்தி தந்திருக்காரு. சரியா? அப்போ அதை வச்சுத்தான் நம்ம என்ன செய்யணும், இங்கே ஒவ்வொரு ஓப்பாயிடைக்கும் எண்ணிக்கை காணக்கூடியதாக இருக்கும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா முதல் ரெண்டுக்கும் என்ன செஞ்சிருக்காரு, அவர் எண்ணிக்கையும் அடுத்த விஷயம் வந்து என்ன கோணமும் தந்திருக்கார், தந்து எண்ணிக்கையும் தந்திருக்கார். இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் என்ன செய்யுங்க, மிச்சமாக இருக்கிற இடைவெளிகளை நிரப்புங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நாம் பார்ப்போம் 25 தொடக்கம் 35க்கு எண்ணிக்கை பார்க்கலாம். இந்த வளைவு வரையத்தை வச்சு பார்க்கலாம். எத்தனை 12. அப்போ இங்கே எண்ணிக்கை வந்து 12 வரும். அப்போ 12 பேருக்குரிய கோணத்தை நாம் காணணும். இதில் பாருங்கள் 6 பேருக்கு 54 பாகை. அப்போ 12 பேருன்னா டபுள் மடங்குவா, எண்ணிக்கையும் கோணமும் நேர்வீத சமன். அப்போ என்ன செய்யும், 6 பேருக்கு 54 பாகைன்னா 12 பேருக்கு எவ்வளோ, 108 பாகை. இதை நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு ஆளுக்கு எத்தனை பாகைன்னு கண்டு போட்டும் என்ன செய்யலாம், 12 பேருக்கு செய்யலாம். அப்போ ஒரு ஆளுக்கு என்ன வரும், 9 பாகை வரும். 12 பேருக்கு பெருக்கணும்னா 108 பாகை வரும். சரியா? இப்போ அடுத்தது வந்து பாருங்கள் 45 தொடக்கம் 65க்கு நமக்கு இங்கே வளைவு வரையத்திலையும் ஒன்றும் காட்டுப்படலை, அடுத்து இங்கேயும் ஒன்றும் தரலை. அப்போ நாம் இதை எப்படி காண்றேன்டா, ஃபஸ்ட்டுக்கு கோணத்தை காட்டுறோம். ஒரு வட்டத்துக்கு 360 பாகை. 360 பாகையிலேருந்து இவ்வளோத்தையும் கூட்டி போட்டு கழிச்சோம்னா நமக்கு என்ன வரும், அந்த கோணம் வந்துடும். அப்போ நம்ம இவ்வளோத்தையும் கூட்டினோம்னா 90, அடுத்து 54 36, அது ஒரு 90. அப்போ 90 180, 288. அப்போ 288 பாகை வருது இவ்வளோத்தையும் கூட்டினா. அப்போ 360லேருந்து நம்ம கழிச்சு விட்டோம்னா 72 பாகை. 72 பாகை. அப்போ 72 பேருக்கு பாகைக்குரிய ஆக்கள் எத்தனை, ஒரு ஆளுக்கு 9 பாகைன்னு பார்த்தோம். அப்போ 72 9ஆல் பிரித்து விட்டோம்னா 8. அப்போ என்ன செஞ்சிட்டோம், இடைவெளியை நிரப்பிட்டோம். 2வது கேள்வி இப்போ உங்கள்கிட்ட கேட்காரு, என்ன குழுவில் உள்ளவர்களுள் கூடுதலான தொகையினர் அதிகமான நேரம் தொலைக்காட்சி பார்க்கும் நேர வகுப்பாயிடை யாது சொல்லி கேட்டிருக்காரு. அப்போ அதிகமான ஆகலன்னா 12 பேர். அவங்க என்ன நேரத்தில் பார்க்காக, 25 தொடக்கம் 35 மணித்தியாலம். 25 தொடக்கம் 35 மணித்தியாலம். அதை நீங்கள் அட்டவணையை வச்சு போடலாம். அப்போ கூட அது வந்துருச்சு. சரியா? அப்போ 25 தொடக்கம் 35 மணித்தியாலம். அடுத்தது வளையுறு வரையது கீரை சொல்கிறார். இந்த அட்டவணையிலேருந்து என்ன செய்யட்டாம், உங்களை வளையுறு வரையும் கீறட்டாம். அப்போ வளையுறு வரையும் கீறுவோம். ஃபஸ்ட்டு 5 தொடக்கம் 15க்கு எத்தனை பேர் வந்திருக்கு, 4 பேர். அப்போ 4 பேருக்குரிய நீங்களும் ரூலரை வச்சு கவனமாக கீறுவோம். சரியா? அடுத்து 15 தொடக்கம் 25க்கு 6 பேர். அப்போ 6. 25 தொடக்கம் 35க்கு அவர் கீறிருக்காரு. அடுத்து வந்து என்ன 35 தொடக்கம் 45 10 பேர். அப்போ 10. அடுத்து வந்து 45 தொடக்கம் 65 ரெண்டுக்கும் சேர்த்து தான் 8 பேர். அப்போ 45 தொடக்கம் 65க்குள்ள இங்கே பாருங்கள், இதில் ஒரு வகுப்பாயிடு, சரியா, ஒரு வகுப்பாயிடு. அடுத்து இன்னும் ஒரு வகுப்பாயிடு, 2 வகுப்பாயிடு வருது. அப்போ 2 வகுப்பாயிடுக்கு மேலே சொல்லணும் பிரித்து கொடுக்கும். அப்போ 8 2ஆல் பிரித்தோம்னா 4. அப்போ நாம் என்ன செய்யணும், 4க்கு நேரத்தை அங்குறோம். அப்போ 45 தொடக்கம் 65க்கு 4க்கு நேர வளையுறு வரையத்தை கீறிடும். அப்போ என்ன செஞ்சிட்டோம், வளையுறு வரையும் கீறிட்டோம். இப்போ அடுத்த கேள்வியை பார்ப்போம். நீர் வரைந்த வளையுறு வரையத்தின் மீடுரன் வளையை வரைக. இதில் வளையுறு வரையத்தில் மீடுரன் வளைன்னு சொல்லியிருக்காரு. உண்மையாக இந்த இடத்துல என்ன வரணும்னா மீடுரன் பல்கோணி என்று வரும். சரியா? மீடுரன் பல்கோணி. ஏன்னா வளையுறு வரையத்தில் மீடுரன் பல்கோணி தான் நம்ம கீறலாம். மீடுரன் வலை, திரள் மீடுரன் வலை என்று படிச்சிருக்கோம். அது எங்கே கீறுறோம், நம்ம திரள் மீடுரன் போட்டு அதுக்கப்புறம் என்ன செய்கிற கிராஃப் பேப்பர்லாம் அது கீறுறேன். அப்போ இங்கே வந்து அவர் என்ன மீடுரன் பல்கோணியை தான் தவறுதலாக மீடுரன் வலைன்னு சொல்லி தந்திருக்கார். சரியா? அப்போ நாம் இங்கே மீடுரன் பல்கோணி கீறுவோம். மீடுரன் பல்கோணி கீறினோம்னா
நடுப்புள்ளி ஃபஸ்ட்டுக்கு எடுக்கணும் நீங்கள். ஒவ்வொரு வகுப்பாய்டையிலையும் நடுப்புள்ளி. அப்போ நடுப்புள்ளியை மார்க் பண்ணிவிட்டு ஒவ்வொரு வகுப்பாய்டைக்கும் நடுப்புள்ளி எடுக்கணுமா, எடுத்துட்டு முன்னுக்கு ஒரு வகுப்பாய்டை பின்னுக்கு ஒரு வகுப்பாய்டை நடுப்புள்ளி எடுக்கணும். இதில் நடுப்புள்ளி எடுத்துக்கோ. இஞ்சால நாம் நீட்டினோம்டா, இஞ்சால என்ன சொல்லணும், நீட்டோம். நீட்டினோம்டா சைபர் தொடக்கம் -10. அப்போ இதான் ஒரு வகுப்பாய்டு வரும். இதில் நடுப்புள்ளியும் எடுக்கணும். எடுத்துட்டு என்ன செய்கிறேன், இனி என்ன செய்கிறேன், இந்த புள்ளிகளை இணைக்கிறேன். இதை இணைச்சோம்டா இது திரும்ப இங்கிருந்து இவர் ரூலரை வச்சு கவனமாக என்ன செய்யணும், நீட்டாக பென்சிலால் கீறோம். அப்போ இப்படி கீறி விட்டீங்கன்னா உங்களுக்கு விடுதல் பள்ளிக்கூடமே வந்துடும். சரியா? அப்போ இவ்வளவும் இந்த கேள்விக்குள்ளே வரும். அப்போ வளையுறு வரையம், அடுத்தது வட்ட வரைவு, வட்ட வரைவோட சம்மந்தப்பட்டு தான் இந்த அட்டவணை வந்துருக்கு. அப்போ அதில் இந்த கோணங்களும் எண்ணிக்கையும் நேர் விகிதசமனாக இருக்குது. மறு அதை வச்சுட்டு என்ன செய்யணும், வளையுறு வரையம் கீறுறோம். கீறக்குள்ளே இவருக்கு 45-65க்குள்ளே என்ன செய்யுது, 2 வகுப்பாய்டு உள்ளடக்கப்படுது. அப்போ அந்த 2 வகுப்பாய்டையும் என்ன செய்யணும், அந்த எண்ணிக்கையை 2ஆல் பிரித்து கூட என்ன செய்யணும், கீறோம். இதில் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. அடுத்தது பல்ஹோணி வரை கீரை சொல்லியிருக்காரு. அப்போ பல்ஹோணி கீறி போட்டு என்ன செய்கிறேன், ஒவ்வொரு வகுப்பாய்டையில நடுப்புள்ளியும் எடுக்கிறேன். அடுத்தது முன்னுக்கு ஒரு வகுப்பாய்டு பின்னுக்கு ஒரு வகுப்பாய்டையில நடுப்புள்ளி எடுத்து அதை கடைசியாக நினச்சி கம்ப்ளீட் பண்ணுறோம். அப்போ இவ்வளவு தான் இந்த இதுக்குள்ளே வர கேள்விகள். நம்மளுடைய பல்ஹோணி, அடுத்து என்ன வளையுறு வரையம், இந்த வட்ட வரைப்பு சம்மந்தப்பட்ட கேள்விகள் இதெல்லாம் வந்துருக்கு.